வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் ராமேஸ்வர கோவிலின் கட்டிடக்கலைகளை பற்றி அறிந்தோம். இனி ராமேஸ்வர ராமநாத சுவாமி கோவிலானது இந்துக்களின் புனித தலங்களில் மிகவும் முக்கியமானது. அது மட்டும் அல்லாமல் தேவாரம் பாடல் பெற்ற சிவன் கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். மேலும் சகல பாவங்களை போக்குகின்ற தலமாகவும் இத்தலம் விளங்குகின்றது. கோவிலானது உலகிலேயே மிகப்பெரிய பிரகாரத்தை கொண்ட கோவிலாகும். மேலும் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகவும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மொத்தம் 22 தீர்த்தங்கள் உள்ளன. அதில் மிகவும் விசேஷமான தீர்த்தம் என்றால் அக்னி தீர்த்தமாகும். ஏனெனில் சீதையை தொட்ட பாவம் போக அக்னி பகவான் இத்தலத்திற்கு வந்து நீராடி இறைவனை வழிபட்டார். அதனால் அக்னி தீர்த்தம் என பெயர் பெற்றது. சிவபக்தனான ராவணனை போரில் கொன்றதால் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்தை நீக்குவதற்காக அகத்திய முனிவரின் ஆலோசனையின்படி ராமேஸ்வரம் கடற்கரைக்கு வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ராமன் வழிபட்டான். இதனால் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. இங்கு பாதாள பைரவர் என்ற கோவில் உள்ளது. இதன் விசேஷம் என்னவென்றால் இங்கு வரும் பக்தர்களின் பாவங்களை பாதாளத்திற்கு தள்ளி அருள் வழங்குகிறார். இதனால் அவருக்கு பாதாள பைரவர் என்று பெயர் உருவானது. இவருடைய சன்னதிக்கு மிக அருகில்தான் கோடி தீர்த்தம் உள்ளது. ராமேஸ்வர கோவிலானது 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கோவிலில் மொத்தம் 1212 தூண்களும் 690 அடி நீளமும் 435 அடி அகலமும் கொண்ட பிரகாரத்தை கொண்டுள்ளது. இங்குள்ள இறைவனுக்கு தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. இக்கோவிலின் தாயார் பெயர் பர்வதவர்த்தினி. இந்த அம்மனுக்கு சித்திரை 1ஆம் தேதியானது சந்தன காப்பு அலங்காரம் நடைபெறுவது வழக்கம். இங்குள்ள 22 புண்ணிய தீர்த்தங்கள் மற்றும் அதன் பலன்களை இப்பொழுது அறிவோம். மகாலட்சுமி தீர்த்தம் செல்வ வளம் பெருகும். சாவித்திரி தீர்த்தம் பேச்சு திறன் அதிகரிக்கும். காயத்ரி தீர்த்தம் உலக நன்மை உண்டாகும். சரஸ்வதி தீர்த்தம் கல்வியில் உயர்வு உண்டாகும். சங்கு தீர்த்தம் வசதியான வாழ்வு அமையும். சக்கர தீர்த்தம் மன உறுதி கிடைக்கும். சேது மாதவ தீர்த்தம் தடைப்பட்ட பணிகள் தொடரும். நல தீர்த்தம் தடைகள் அகலும். நீல தீர்த்தம் எதிரிகள் விலகுவர். கவ்ய தீர்த்தம் பகை மறையும். கவாச்ச தீர்த்தம் கவலைகள் நீங்கும். கந்தமாதன தீர்த்தம் எந்த துறையிலும் வல்லுநர் ஆகலாம். பிரம்மஹத்தி தீர்த்தம் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும். கங்கா தீர்த்தம் பாவங்கள் அகலும். யமுனை தீர்த்தம் பதவி வந்து சேரும். கயா தீர்த்தம் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். சர்வ தீர்த்தம் முன்பிறவி பாவம் விலகும். சிவ தீர்த்தம் சகல பிணிகளும் நீங்கும். சத்யாமிர்த தீர்த்தம் ஆயுள் விருத்தியாகும். சந்திர தீர்த்தம் கலை ஆர்வம் பெருகும். சூரிய தீர்த்தம் முதன்மை ஸ்தானம் கிடைக்கும். கோடி தீர்த்தம் முக்தி அடையலாம். இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடிய பிறகு ராமநாதரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வாழ்வு வளம் பெறும் என்பது ஐதீகம். இக்கோவிலில் மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை போன்றவை முக்கிய திருவிழாக்கள் ஆகும். இக்கோவிலின் நடையானது காலை 4 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், பிற்பகல் 3 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். நன்றி நண்பர்களே.